பிறகு ரசூல்லா அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோட்டையாக போய் சரணடைகிறாங்க. அதாவது தெரிஞ்சு போயிடுச்சு. அதாவது இவங்க வந்து ஒரு கோழைத்தனம் மிகுந்தவங்க இல்லையா யூதர்கள், பெரிய பெரிய கைங்களே உளுந்துருச்சுன்ன உடனே, அதாவது அந்த பெரிய கோட்டை இருக்குல்ல, அந்த படை வீரர்கள் அதிகமாக இருந்த கோட்டைகள் சரணடைஞ்ச உடனே ஒவ்வொரு கோட்டையாக வந்துடுறாங்க. அப்போ அடுத்த கோட்டையெல்லாம் நடக்கும்போது ரசூல்லாட்ட வந்து தூது பேசி, அதாவது காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம், அதாவது சண்டை வேண்டாம், மீதி இருக்கிற கோட்டை கைபரை பொறுத்த வரைக்கும் பாதி பகுதி வந்து ரசூல்லா அதாவது தோக்கடித்து ஜெயிச்சிடுறாங்க. மீதி பாதி ஹைபர் வந்து அக்ரிமெண்ட் பேசிஸில் அவங்களே சரணடைகிறாங்க. அப்போ அந்த ஜெயிக்கப்பட்ட அந்த ஹைபருடைய பகுதி முழுசாக கனிமத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? அது வந்து ரசூல்லாவும் சஹாபாக்களும் பங்கு பிரிச்சுக்குவாங்க. அது மீதி இருக்கிற அந்த பாதி பகுதி இருக்குல்ல, அது வந்து கனிமத்தாக கிடைக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கோ அந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில் போகும். ஏன்னா ஹைபர் சம்மந்தமாக 2 விதமான தகவல் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ 2 விஷயமும் இது இருக்குது. அப்போ அந்த இடத்துல போனால் என்ன பண்ணுறாங்க, கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுடைய உயிர்கள் ரசூல்லா சொல்கிறாங்க பாதுகாக்கப்படும், இறங்கி வந்துடுங்க. ஏன்னா சண்டை நடக்கும், 2 பக்கம் உயிரிழப்பு நடக்கும். அப்போ காம்ப்ரமைஸாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, கோட்டைக்குள்ளேருந்து இறங்கி வர்ற யாரையும் நாங்கள் கொல்ல மாட்டோம், மனைவி மக்களை வந்து நாங்கள் விட்டுருவோம், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் போயிருங்க. செல்வங்கள் பொருட்கள் தங்கம் வெள்ளி ஆயுதம் கால்நடை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துடணும், உள்ளே இருக்கிற மெட்டீரியல்லாம் நீங்கள் எங்கிட்ட கொடுத்துடணும், துணிமணிகள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து பர்மிஷன் கொடுறாங்க. உயிரை காப்பாற்றிங்க, ஊரை விட்டு ஓடிடுங்க, பொருளெல்லாம் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. பிறகு எதையாவது மறைத்து எடுத்து சென்றால் அல்லாவும் அவனது தூதரும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொள்வார்கள். ஏதாவது வேலைத்தனம் பண்ணீங்க, ஏதாவது ஒழிச்சு எடுத்துகிட்டு போகிற வேலை பண்ணீங்க, துணி மூட்டையில் தங்கம் எடுத்துகிட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விலகிக்குவோம் அப்படிங்கிறேன். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், கினானா பின் அபுல் ஹுகைக் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஹை இப்னு அக்தபுடைய பொக்கிஷங்கள் அதை வந்து மறைச்சி வச்சிடறான். இந்த ஹை இப்னு அக்தபுங்கிறதும் ரொம்ப பெரிய ஒரு பணக்கார யூதன், அவனுடைய பொக்கிஷங்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து அப்படியே மறைச்சி வச்சிடறான். மறைச்சி வச்சவொடனே ரசூல்லா பிடிச்சி விசாரித்து இழுத்துக்கிறாங்க. எடுத்து முகமது பின் மஸ்லமா இருக்காங்க இல்லையா, அவரை வந்து அவருடைய சகோதரரை இவன் தான் கொள்கிறான். யார், அந்த கினானா பின் ஹுகைக்குங்கிறவன். அவனை வந்து ரசூல்லா கூப்பிட்டு நீங்கள் அவரை பழி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா ஹாக்கிமில் வருது. அப்போ இது ஒரு முக்கியமான மேட்ரு. அதாவது அவங்க மாறு செய்கிறாங்க, அந்த மாறு செய்கிறவங்க கொல்லப்படுறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதிலே இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஹைபர் போர், நாங்கள் ஹைபரை வெற்றி கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிதாம் எனப்படும் ஒரு அடிமை இருந்தார். ரசூல்லாவுடைய ஒரு அடிமை இருக்கிறாங்க, மிதாம் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஹைபருடைய டைமில் ரசூல்லா பக்கத்தில் இருக்கிறார். ரசூல்லாவுக்காக ஒட்டகத்தை தயார் பண்ணிகிட்ருக்கார். ரசூல்லா ஏறி உட்கார்றதுக்காக அதை அப்படியே செட் பண்ணிகிட்ருக்கார். எங்கேருந்தோ ஒரு அம்பு பறந்துட்டு வந்து அவருடைய நெஞ்சில் குத்தி அவர் இறந்துடுறாரு. வந்து குறித்தோடனே எல்லாரும் அல்லாஹ் புகழ்கிறாங்க, அல்லாஹ் அக்பர், வாழ்த்துக்கள், அவருக்கு ஷஹாதத் கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னோன்னே ரசூல்லா சொல்கிறாங்க, இவர் நரகவாசி அப்படிங்கிறேன். அப்போ இங்கே இடத்துல நிறைய அதான் சொர்க்கவாசி யார், நரகவாசி யார், தன்னைத்தானே ஒருத்தர் வெட்டிக்கிறாரு, மக்கள்லாம் நரகவாசிங்கிறாங்க. ரசூல்லா வந்து அவரை சொர்க்கவாசிங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வீரமாக போரிடுறாரு, அவரை எல்லாரும் மக்கள் சொர்க்கவாசிங்கிறாங்க, ரசூல்லா நரகவாசிங்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு அம்பு வந்து இவர் மேலே வந்து எங்கேருந்தோ வந்து விழுவுது. அப்போ இவர் எல்லாரும் மக்கள் சொர்க்கவாசிங்கிறாங்க, ரசூல்லா என்னங்கிறாங்க, நரகவாசிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து கனிமத்துடைய பொருள் பங்கிடுறதுக்கு முன்னாடியே ஒரு போர்வை எடுத்து இவர் வச்சுக்கிட்டாரு. அதனால் வந்து அந்த நரக நெருப்பில் இவர் எரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு சஹாபி போய் ஒரு செருப்பு வாறு எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொண்டாந்து, நானும் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அது சூழ்நிலை பார்க்கணும், சும்மா இல்லை. அது செருப்பு வார் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அந்த எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். சும்மா நம்ம சிரிச்சிடக்கூடாது. அவர் கொண்டாந்தவங்க போடுற 4234 ஹதீஸா புகாரில் இருக்குது.